இந்த கிரிவலம் போறவங்களா இருக்கட்டும், பழனி பாத யாத்திரை போறவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க சார். பாத்தீங்களா? இப்படிலாம் நடந்து போனாதான் முருகர் கொடுப்பாரா அப்படின்னா, முருகரா சொன்னா நடந்து வர சொல்லி ஏன் அவ்வளவு ஸ்ட்ரெயின் அதுதான் சார் சொல்றேன். இவன் ஸ்ட்ரெயின் பண்ணதான் சார் இவன் அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா பாவ கணக்கும் குறையுது. எல்லா மூட்டையும் தூக்கிட்டு நடக்கிறான்ல சார். நீங்க உங்களை வருத்திக்கிறீங்களே சார். உங்க உடம்புல இருந்து வேறு வருது. இப்போ ஜோதிடர் ஐயா நிறைய நேர்காணல சொல்லிட்டே இருப்பாரு. உடற்பயிற்சி பண்ணேன், உடற்பயிற்சி பண்ணேன், உடற்பயிற்சி பண்ணேன். சனி ஆரம்பிச்சிட்டு சனி ஆரம்பிச்சு நான் சொல்லிட்டேன். நான் ஒரு வாட்டி அவர்கிட்ட கேட்டேன், ஏன் நீங்க ஏன்னா அவர் வந்து பெரிய அளவுக்கு பரிகாரம்னா சொல்லவே மாட்டாருங்க சார். பெரிய அளவுக்கு சொல்ல மாட்டார். அப்ப அந்த உடற்பயிற்சின்ற நீ உன்னை வருத்திக்கிறல்ல, போய் ஒரு வெயிட்டை தூக்குறியே, சொகுசு வாழ்க்கை வாழாம கஷ்டப்படுறியே, அப்படி இருக்கும்போது இயற்கையாவே உன்னோட ஊழ்வினை கருமனை குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து பாத யாத்திரை நடந்து போது முருகன் நடக்க சொல்ல, இவன் நடக்கிறதுனால தான் முருகரோட அருளே அவனுக்கு கிடைக்க போகுது. இறைவன் வரமே கொடுத்தாலும் சார், நம்மளோட அக்கௌண்ட்ல பாவ கணக்கு அதிகமாச்சுன்னா என்ன சார் பண்ண முடியும்? அது தீர்ந்தாதானே சார் நம்மளுக்கு போடுற காசு வந்து அக்கௌண்ட்ல லாக்ன்னு இருக்கும்போது எப்படி உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும்? அதை மைனஸ் பண்றது அந்த பாத யாத்திரை, கிரிவலம் எல்லாமே. அதனால இதுக்கப்புறம் இந்த காணொலி பாக்குறவங்க அவங்க கூட வராங்க, உங்க தங்கச்சி வராங்க, அக்கா வராங்க, சாப்பிட்டுட்டே வராங்க, பசிக்குதுன்னு சொல்றாங்க, போண்டா சாப்பிட்டு வராங்க, பணியாரம் சாப்பிடுறாங்க, இப்படிலாம் சாப்பிட்டா நீ என்ன பக்தி அப்படிலாம் கிண்டல் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா கடந்து நடந்து போயிட்டே இருங்க, அவங்க சாப்பிட்டு வரட்டும். ஸோ என்னோட தாழ்மையான வேண்டுகோள் சார். இப்போ கிரிவலம் மட்டும் கிடையாது, நல்ல பழனி பாத யாத்திரை இன்னும் எங்க திருப்பதிக்கு நடந்து போறவங்க. இப்ப சமீபத்துல ரோஷன் ஒரு தம்பிங்க சார் பெங்களூர்ல, அது உண்மையில ஒரு பக்திங்க சார். பெங்களூர்ல இருந்து பழனிக்கு நடந்து வராருங்க சார். பழனில இருந்து திரும்ப சபரிமலைக்கு நடந்து போறாருங்க சார். திரும்ப சபரிமலையில இருந்து பெங்களூர் நடந்து வராங்க சார். இது என்ன எவ்வளவு பெரிய ஒரு மனம் வேணுங்க சார். நம்ம போனோம்ல உத்தரகாண்ட் போறப்ப ராமநாதபுரத்துல இருந்து உத்தரகாண்டுக்கு நடந்து வந்தாரு. இதெல்லாம் சார், இதுக்கெல்லாம் எவ்வளவு திடமான மனசு வேணும் தெரியுமாங்க சார். அவ்வளவு வலிமையான மனம் இருந்தா மட்டும்தான் செயல்படுத்தவே முடியும். அது அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர் கூட கிடையாது. 6 மாசம் வேலை பார்ப்போம், 6 மாசம் நடப்பாங்க. அதுதான் சார் பக்தி. அவங்க கண்டிப்பா ஒரு சோல் வந்து புனித ஆத்மாவா இருக்குங்க சார்.